இந்த சாரி எந்த ஃபங்க்ஷன் எடுக்கலாம், அந்த சாரி எந்த ஃபங்க்ஷனுக்கு எடுக்கலாம், கவலையே வேண்டாங்க. இப்ப நியூ இயர், கிறிஸ்மஸ், பொங்கலும் வருதுங்க. அந்த ஃபெஸ்டிவலுக்கு விதவிதமான கலெக்ஷன்ஸ்லாம் வேணும்னா உங்க அனிஷ்கா சாரீஸ் வீடியோ பாருங்க, அப்படியே ஷாப்பையும் விசிட் பண்ணி பாருங்க. மோஷிஃபான்லயே கொஞ்சம் திக்கஸ்ட் ஃபேப்ரிக் கேட்பாங்கல்ல, லைட் வெயிட்லயே கொஞ்சம் ஹெவி அப்படின்ற மாதிரி தான் இந்த கலெக்ஷன் இருக்க போது. கிளாசி ஷிஃபான். ஓ மறுபடியும் முதல்ல இருந்தா செம்ம ட்ரெண்டிங்கான சாரி. ஆல்ரெடி நானே வந்து ஒரு வாட்டி வேர் பண்ணிருக்கேன், சூப்பரா இருக்கும். அதிலே வந்து அதிகமான பீசஸ் இப்ப இறங்கி இருக்கு. கிளாசி ஷிஃபான் பாத்திருப்போம், இப்ப பார்க்க போறது ஷிம்மர் ஷிஃபான். எத்தனை ஷிஃபான் தான் உங்க கடையில இருக்கும்? ஆமாடா, எல்லாமே இப்ப வெயிட்லெஸ் ஃபேப்ரிக் தானடா. கரெக்ட் மேம், கசகசன்னு இல்லாம ஜாலியா போகணும், அதே மாதிரி லைட் வெயிட்டா இருக்கணும், கட்டினா நல்லா இருக்கணும், ரேட்டும் கம்மியா இருக்கணும், லுக்கா இருக்கணும், திரும்பி பார்க்கணும். இதுதான் இத்தனை கண்டிஷன் இருக்கும். இந்த ஷிம்மர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கிளாத் ஃபேப்ரிக். அந்த ஃபேப்ரிக்கை இந்த ஷிஃபான் ஃபேப்ரிக்கோட உங்களுக்கு வந்துட்டு அப்படியே கண்டினியூஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அலப்பலக்கிற சாட்டிங், அதுவும் ஆரம்பத்துல சொன்னீங்களே. ஆமா, சர்ன்னு சறுக்கிட்டு போகும்போது சர்ன்னு சறுக்கிட்டு போற மாதிரி இல்லாம சாஃப்டா கொண்டு வந்திருக்கோம். சூப்பரா இருக்கும் சரிங்களா. அதாவது கட் ஒர்க் நம்ம பார்த்திருப்போம், விதவிதமா எப்படி டெம்பிள் டைப்ல பார்த்திருப்போம், வேவ் டைப்ல பார்த்திருப்போம், அப்புறம் ஃப்ளவர் டைப்ல பார்த்திருப்போம், எப்படி வேணாலும் பார்த்திருப்போம். இது பாருங்களேன், இதை செய்யறதுக்கே யோசிப்பாங்க போல இருக்கு. அந்த மாதிரி சூப்பரா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆஃப் டிசைன்ஸ்ல கட் பண்ணிருக்காங்க கட் ஒர்க். இந்த சாரி ஏன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னா, ப்ளீட் பண்ணி நம்ம அழகா இங்க வைக்கும் போது எப்படி பண்றோமோ அது மாதிரி நீட்டா இருக்கும். நீட் ஃபினிஷிங் சொல்றாங்களா, அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும், எலிகென்ட்டா இருக்கும். ஆனா இந்த ஜிம்மி சூல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கேட்கறவங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இருக்கு, கொஞ்சம் கிராண்டா கேட்கறவங்களுக்கு கிராண்டா இருக்கு, அதை விட ரிச் அண்ட் ராயலா கேட்கறவங்களுக்கு அதுவும் இருக்கு. கேட்டா இந்த சாரில நீங்களே அழகா இருக்கு, வேற லெவல். பாத்தீங்களா எப்படி இருக்கு? காஞ்சி சில்க கம்மி ரேஞ்சில கொண்டு வந்திருக்கும். பட் குவாலிட்டி மாறுமான்னு கேட்டீங்கன்னா குவாலிட்டி எல்லாம் மாறல. வாவ் அப்படின்ற மாதிரி டிஷ்யூ ஷைனி கல்யாணி பட்டு நம்மளோட தர்மவரம் சில்க் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது. கம்மி பட்ஜெட்டை நம்ம எப்படி கிரியேட்டிவா கட்டுறோன்றது தான் விஷயமே. டிஜிட்டல் டிஷ்யூ பட்டு. பட்டு உண்மையிலே சூப்பரான சாரி. இன்ஸ்டா பேஜ், யூடியூப், வெப்சைட், இந்த அப்கமிங் ஃபெஸ்டிவல்ஸ்ல நான் டிஃப்ரெண்டான சாரி கட்டணும்னு நினைச்சாலே உண்மையா இந்த சாரியை கண்டிப்பா சூஸ் பண்ணி பாருங்களேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு சில்க் சாரி கம்மி பட்ஜெட்டில் நம்மளோட பட்ஜெட்டை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாரியை சூஸ் பண்ணலாம். ஸோ காத்துட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த சாரிக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க உண்மையிலே. நல்லா பியூர் லினன் காட்டன்டா. ஏ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கான ஸ்பெஷல் வீடியோ மேம் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட ஃபேவரட்டான ஷாப் அனிஷ்கா சாரீஸ்ல தான் இருக்கும். லாஸ்ட் டைம் செம்ம சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. என்னன்னா ஒரு கான்வர்சேஷனலான வீடியோ வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் எங்களை எதிர்பார்த்து வீடியோவே நாங்கள் டோட்டலாக கேமராவே ஃபோக்கஸ் பண்ணல, எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணதையே இந்த அளவுக்கு ஹிட் ஆகும் நாங்கள் நினைக்கல. நிஜமாவே சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து நான் ஒரு தேங்க் பண்ண விரும்புறேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாதவங்களும் புதுசாகவும் கமெண்ட் பண்ணீங்க. நாங்கள் கேட்ட அந்த ஒரு சின்ன ரெக்வஸ்ட்க்கு நிறைய பேர் நல்ல ஒரு பதில் சொன்னீங்க, ட்ரஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் மேம கனெக்ட் பண்ணிடலாம். ஹாய் மேம், வணக்கம். வணக்கம்டா. நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. இந்த வாரம் என்ன வச்சு நம்ம வந்துருக்கோம்? ஹாய்ன்றதை விட நன்றி தான் சொல்லணும். ஏன்னா நன்றிகள் பல. ஆமா, ஏன்னா போன வாட்டி நிறைய பேர் சிஸ்டர் சொன்ன மாதிரி சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க. இதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்க கொடுக்க நீங்க எதிர்பார்க்கறீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நாங்களும் கண்டிப்பா கொண்டு வருவோம். இப்ப மட்டும் இல்ல, அதுதான் ரெகுலரா செஞ்சுட்டே வரோம். அதை விட தாண்டி அதையும் தாண்டின்றாங்க, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் டெஃபினட்டா நாங்க கொண்டு வருவோம். நீங்க நினைக்கிற பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட்ல. ஸோ ஹை ரேஞ்சு, லோ ரேஞ்சு அப்படிலாம் இல்லைங்க. நம்ம மக்களுக்கு என்ன பிடிக்குமோ, என்ன ரேஞ்சில், அதாவது நம்ம இதுல கம்மியா வாங்கினா நல்லா இருக்குமே நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்து நான் அதை வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் கண்டிப்பா பண்ணி தருவேன். ஸோ வெரைட்டி வேணும், ரேட்டும் வேணும், கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமா வேணும், பார்க்காத பஜார்ல பார்க்காத கலெக்ஷன்ஸ் வேணும். இந்த கோரிக்கையில எல்லா லேடிஸ்க்குமே காமனான கோரிக்கை தான். அது கண்டிப்பா உங்க அனிஷ்கா சாரீஸ்ல கண்டிப்பா நிறைவேற்றப்படும். அந்த மாதிரி தான் சொல்லணும். ஆமா, கலெக்ஷன்ஸ்லாம் நிறையவே இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம வீடியோ ஃபுல்லியுமே பாருங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு வீடியோ ஃபுல்லி பார்க்காம ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துட்டு இது ரேட் என்னன்னு கேட்குறீங்க. கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் தான் நாங்க இதுல காமிப்போம். ஸோ சேல்ஸ் பண்றவங்களா இருக்கட்டும், பொட்டிக் ரன் பண்றவங்களா இருக்கட்டும், இனிமே தான் ஷாப் ஓபன் பண்ண போறேன் அப்படின்றவங்களா இருக்கட்டும், வீட்டில் வந்துட்டு சின்னதா வந்து பிசினஸ் பண்ணணும், என்ன பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வச்சிருக்கீங்களா அவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதையும் தாண்டி இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க கலெக்ஷனையும் தாண்டி பிரிண்ட் கலெக்ஷனும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எக்கச்சக்கமா இருக்கு. அதுக்குமே இப்ப ரெஸ்பான்ஸ் வேற லெவல்ல இருக்குடா. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல அவ்வளோ பிரிண்ட் கலெக்ஷன் கவர் பண்ணல, பிரிண்ட் கலெக்ஷன் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கோம். அதுலேயே பாத்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் நிறைய கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி A to Z சாரில A to Z எல்லா வெரைட்டிஸும் இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாம வீடியோ ஃபுல்லியுமே பார்த்துட்டு கெயினை நீங்க
எடுத்துக்கலாம். அதே மாதிரி மேம் எல்லா வீடியோக்கு நீங்க சொன்னீங்களா மேம், நம்ம மோஸ்ட்லி போடுற வீடியோல நாங்க பிரைஸ் டாக் மென்ஷன் பண்ணி தான் போடுறோம். ஸோ நிறைய பேருக்கு தெரியது இல்ல, ஹைலைட்ஸை பார்த்துட்டு இந்த சாரியோட பிரைஸ் என்ன சொல்லுங்கன்னு கேக்குறீங்க. மேம் சொன்ன மாதிரி நாங்க ஆஃப்டர் ஹைலைட்ஸ்க்கு அப்புறம் உள்ள வந்தீங்கன்னா கடையோட வழியெல்லாம் சொன்னதை தாண்டி மெயின் வீடியோல நாங்க எல்லா சாரிக்குமே பிரைஸ் டாக் வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல நான் கொடுத்துருப்பேன். அதோட ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க எடுத்து கூட மேம்க்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இவங்க ஷாப் எப்படி வரலான்றத சொல்றேன். நீங்க ஆன்லைன்ல இருந்த இடத்துல இருந்து வாங்கலாம். சிஓடி இவங்க பண்றது இல்ல. சிங்கிள் பீஸும் இவங்க கிட்ட புக்கிங் எடுக்கலாம், இல்லைன்னா நீங்க பல்க் பர்ச்சேஸ்னா கூட ஹோல்சேல் ரேட்ல எடுக்கலாம். இவங்க ஷாப் எப்படி வரலாம் நிறைய பேர் கேட்கறனால சொல்றேன். நீங்க பழைய வண்ணார்பேட்டை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எம்சி ரோட் ஜங்ஷன்ல இருந்து உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஆர்டி இருக்கும். அதை தாண்டி வந்தோடனே துலுக்காத்தம்மன் கோயில், கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்தீங்கன்னா உங்களுக்கு துர்கா பவன் ஹோட்டல் இருக்கும். அதுக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அனிஷ்கா சாரீஸ் லைஃப் ஸ்டைல் இருக்கும், டெக்ஸ்டைல் இருக்கும். அங்க வந்தீங்கன்னா கூட நம்மளோட குடோனுக்கு எப்படி வரணும்னு கேட்டீங்கன்னா கைட் பண்ணுவாங்க. இல்ல நான் கொடுக்குற நம்பர் லேண்ட்லைன் நம்பரும் ரீச் அவுட் பண்ணுங்க. நியர்பை வந்தீங்கன்னா கண்டிப்பா பர்சன்ஸ் கூட வந்து உங்களுக்கு கைட் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாங்க. ஸோ நான் காமிக்கிற வழியை தாண்டி வேற ஏதோ ஷாப்புக்கு போயிடாதீங்க. நான் ஏன் சொல்றேன்னா காமிக்கிற ரேட்டு என்னன்றது இந்த கடைக்கு உண்டானது. ஸோ வேற கடைக்கு போயிட்டு இந்த ரேட் சொல்லலை அப்படி சொல்லலைன்னு தயவு செஞ்சு வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டே வாங்க. வாட்ஸ்அப்ல கம்யூனிட்டிலையும் புதுசா ஜாயின் பண்ணாதவங்க பண்ணுங்க. எங்க 2 பேரையும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உள்ள போய் பார்க்கலாம். ரீசெல்லருக்கு, ஹோல்சேலருக்கு யாருக்கா இருந்தாலும் மேம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. மேம் எனக்கு வீடியோ கால் ஆப்ஷன் எல்லாம் எப்பவும் போல தருவீங்க? எப்போதுமே இருக்குடா. ஓகே. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலே ஜாயின் பண்ணாம இருக்கீங்க. மேமும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ரீசெல்லர் பெனிஃபிட் இருக்க மாதிரி கடையோட நேம்லாம் இல்லாம ஒன்லி போட்டோ ஷேர் பண்றாங்க. நீங்க யாராவது வந்து வித்தவுட் எனி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ட்ரை பண்றோம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சாரியை நீங்க நேரா வந்து போட்டோ எடுத்தா கூட அவ்வளோ கிளியரா நம்மளால எடுக்க முடியாது. மொத்த கலெக்ஷன் எடுத்து போட்டோ எடுக்க சொன்னாலும் லேட் ஆகும். பட் அவங்களே ரெடியா எடுத்து குரூப்ல அப்டேட் பண்றாங்க. உங்களுக்கு வேண்டியது என்னன்னா அதை அப்படியே போட்டோ எடுத்து நீங்க உங்க வாட்ஸ்அப் குரூப்போ சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வரும். நீங்க அனிஷ்கா சாரீஸோட நேம்ல இருந்து ஃப்ரம் அட்ரஸ் வாங்காம உங்க பேர் என்னவோ சோ பேர்ல கொரியர் அனுப்ப சொன்னாலும் அனுப்புவாங்க. ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல யாருமே இந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்டடான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ண முடியாது. 5000 வேணா 10,000 வேணா எதுவுமே வேண்டாம். நீங்க இந்த மாதிரி போட்டோஸ் வச்சு கூட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லப்பா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம தான் இப்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கேன்னா அந்த பேச்சுக்கு இடமே இல்லை. சூப்பரா மேம் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்பிக்கை வச்சு வாங்க. நேராகவும் வரலாம், ஆன்லைன்லயும் வாங்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்ன மேம் பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் சாரி தான். பெஸ்ட் கலெக்ஷன் சாரி தான் மேம். அதுல நீங்க ஒயிட் கிறிஸ்மஸ் கொண்டு வந்திருக்கீங்க போல. ஆமா. இது என்னன்னா செமி லேசர் ஜார்ஜெட்ரா. சோ அதுல வந்து நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கோல்டு காப்பர் புட்டா பாத்திருப்போம். இது வந்து கிறிஸ்மஸ் வருது இல்லையா, நியூ இயர் வருது இல்லையா, நம்மளோட மக்கள்லாம் லைட் சார்ட்ல பேஸ்டல் சார்ட்ல அப்படிதான் பார்ப்பாங்க. அதுக்காகவே சில்வர் ஃபாயில்ல கொண்டு வந்திருக்கோம். இது ஃபாயில்னா உங்களுக்கு நார்மலா ஃபாயில் பிரிண்ட் போடுவாங்கல்ல அந்த மாதிரி இல்லாம இதோட இது பாருங்க போயிடுமா மேம்? இதெல்லாம் கண்டிப்பா சொரண்டிய பாருங்கம்மா இப்படி இருக்கும். கண்டிப்பா போயிருமோன்னு சொல்றீங்கன்னு நினைச்சேன். சொரண்டி வேணா பாருமா, உன் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோ. கண்டிப்பா போகாது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ரெயின்போ பார்டர் கொடுத்திருப்பாங்க. ஆல்ரெடி இந்த கலெக்ஷன் பார்த்திருப்பாங்க, பட் இந்த சில்வர்ல பாத்திருக்க மாட்டாங்க. அதே சமயம் வந்துட்டு இந்த பேஸ்டல் சார்ட்ல பாத்திருக்க மாட்டாங்க. அதுதான் இந்த டைம் வந்து உங்களுக்கு கிறிஸ்மஸ் நியூ இயர் வர்றதுனால இதை அப்டேட் பண்றேன். சாரி ஃபுல்லுமே சில்வர் ஃபாயில் இருக்கும். பார்டர் வந்துட்டு அழகான ஒரு மல்டிபிள் ரெயின்போ லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுக்கு பிளவுஸ் வந்துட்டு ஜார்ஜெட்லயே அழகா உங்களுக்கு குட்டி குட்டியா ஃபிளாரல் எம்ப்ராய்டரி வித் கோல்டன் சீக்வன்ஸ் ஒர்க்கும் கொடுத்திருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட் பாடி ஃபுல்லியுமே பாத்தீங்கன்னா அந்த கிளிட்டரி அந்த ஃபாயில் ஒர்க்கு கண்டிப்பா இருக்கும். இதனோட கலர் சார்ட் வந்துட்டு கிளியரா உங்களுக்கு கீழே டிஸ்பிளே பண்றோம். நீங்க தனியா போட்டோ ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்கணும்னு அவசியமே இல்லை. யார் அப்படி கேட்பாங்கன்னா நான் சேல்ஸுக்கு எடுக்கிறேன்ப்பா, எனக்கு கிளியர் கட்டா எனக்கு போட்டோ வேணும் அப்படின்றவங்க கேட்பாங்க. அவங்க லைவ் கால் மூலயமா பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி இப்போ வந்துட்டு குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம், அதுலயும் அப்டேட் பண்ணுவோம். அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அக்கா இந்த சாரியோட ரேட்டை சொல்லுங்கக்கா அப்புறமா பேசுங்கக்கா நினைச்சீங்கன்னா வெறும் 450 ரூபாய் மட்டும்தான். போறோம்னு அப்படி அமைதியா இருக்கேன் மேம். எனக்கு இன்னொரு டவுட், இது டவுட்டுக்குனே வந்திருப்பேன்னு நினைச்சுக்காதீங்க. இதுல இந்த பார்டர் இருக்குல்ல மேம், லேஸ் போன தடவை வந்து இது வேற பேட்டர்ன்ல வந்திருக்கு மேம். ஆமா இதுவே ஆமா டார்க் சார்ட்ல வந்திருக்கு. அதே மாதிரி இதே வந்திருக்கு. நான் சொல்றது இந்த லேஸே நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அது ஆர்ச்ல வரும். இந்த வாட்டி பாருங்க டசில் மாதிரி டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க. இந்த பேட்டர்ன் சொல்றீங்க? ஆமா அது மாதிரி டோட்டலா வந்து மாறி வந்திருக்கு. ஏன்னா நான் அந்த பேட்டர்ன் போல அப்படிதான் வந்து ரிப்பீட்டட் நினைச்சேன். பட் இதுவும் டிஃபரெண்ட், இதுவும் டிஃபரெண்ட். ஆமா கண்டிப்பா லேஸ் வர்க்கும் அது டிஃபரெண்ட் பண்ணிருக்காங்க. சில்வர் ஃபாயிலும் டிஃபரெண்ட் பண்ணிருக்காங்க. இது என்ன காஸ்ட்? 450. ஆனா எவ்வளவு வித்தீங்க முன்னாடி? 490 கொடுத்தோம் ஆஃபர்ல. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 550க்கு கொடுத்துருந்தோம். ஓகே. இது பல்கா எடுத்தா எங்களுக்கு ரேட் இன்னும் கம்மியா மேம்? பல்க் எடுத்தாங்கன்னா அத சேல்ஸ்க்கு எடுக்கிறவங்களுக்கு டைரக்டா வருது. அதெல்லாம் நீங்க கன்சல்ட் கண்டிப்பா பண்ணி தரோம். நாங்க கேட்காம வெளிய போக மாட்டோம். இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றத பார்க்கலாம். என்ன மேம் பார்க்க போறோம்? ரொம்ப அழகா இருக்கு ஃபாயிலோட. மோஷிஃபான்ல ஃபேப்ரிக் வந்து மோஷிஃபான்.
மோஷிஃபான்லயே கொஞ்சம் திக்கஸ்ட் ஃபேப்ரிக் கேட்பாங்கல்ல, லைட் வெயிட்லயே கொஞ்சம் ஹெவி அப்படின்ற மாதிரி தான் இந்த கலெக்ஷன் இருக்க போது. இதுக்கு வந்து பிந்தி ஃபாயில்ல கொடுத்துருக்காங்க. அது எனக்கு புதுசா பிந்தி ஃபாயில்னா இந்த குட்டி குட்டியா ஃபாயில் இருக்க பாருங்க, இது வந்து கிளிட்டர் கிடையாது, ஃபாயில்லயே அழகா உங்களுக்கு திக்னஸ்ல கொடுத்துருக்காங்க கோல்டன்ல. ஸோ சாரி பாடி ஃபுல்லியுமே அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இதனோட பிளவுஸ் பார்ட் வந்துட்டு ரங்கோலி ஃபேப்ரிக்ல நியூ பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம எப்போதுமே ஒரு சன்ஃபிளவர் டிசைன் மாதிரி தானே பார்த்துருந்தோம். இதுல பாத்தீங்கன்னா கோல்டன் ஜரியில அழகா வந்துட்டு உங்களுக்கு ஹார்டின் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. பாடி ஃபுல்லியுமே கோல்டன் ஜரி எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா பாடியில ஃபுல்லியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபாயில் இருக்கும், டசல் இருக்கும் அழகா. ஸோ இதனோட கலர் சார்ட்ல டார்க் வைப்ரண்ட் கலர் சார்ட், நேவி ப்ளூ இருக்கு, டார்க் மரூன் கலர் இருக்கு, பாட்டில் கிரீன் இருக்கு, பிங்க் கலர் இருக்கு, ஒயின் கலர் இருக்கு, பீகாக் ப்ளூ இருக்கு. ஸோ கலர்ஸ்லாம் இந்த டைம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா கொண்டு வந்திருக்கும். இது வந்து ஆல்ரெடி வந்த பேட்டர்ன்ல லைட் சார்ட் இருந்தது செல்ஃப் கலர்ல, இந்த டைம் ஒரு ட்விஸ்டும் இருக்கு அதுல. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து டார்க்கஸ்ட் வைப்ரண்ட் கலர் சார்ட் தான். ஸோ சாரியோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 430 மட்டும் தான். ஓகே மேம். இதுலயே உங்களுக்கு செட் பைஸ் எடுக்கிறது தாராளமா எடுக்கலாம், செட் வைஸ் எடுக்கலாம், ஒரே கலர்ல பல்காவும் எடுக்கலாம், இல்ல மிக்ஸ் மேட்ச் பண்ணியும் எடுக்கலாம். எல்லாமே சொல்றீங்களே, அப்ப 100 50 அப்படி எடுக்கணுமா? 10 எடுக்கலாம், 20 எடுக்கலாம், 1000 எடுக்கலாம். ஆனா உங்ககிட்ட இது அவைலபிளா இருக்கு. ஓகே, கான்டாக்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்னப்பா சமையல்ன்ற மாதிரி இன்னைக்கு வந்து மேமோட சாரி பத்தி தான் பேச போறேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இது வந்து இந்த ஸ்பெஷல் வந்துட்டு ஒரு டெமோக்காகவே கொண்டு வந்திருக்கேன். சோ இதோட ரேட் வந்து 480 தான். சரிங்களா? கண்டிப்பா 480 தான். பேசி வச்சல பாப்பா. இன்னொன்னு என்னன்னா இது வந்துட்டு முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இதுலயே அட்வான்ஸ்டா இந்த வீடியோல இருக்க போது. சோ எதேச்சியா கட்டனது எனக்கு 480 தான் வேணும். 480 தான்டா, வேற எக்ஸ்ட்ரா சொல்ல மாட்டீங்க. எக்ஸ்ட்ரா சார்ஜ்லாம் கிடையாது, 480 மட்டும் தான். இதுக்கு ஒரு ஐடியா நான் அடிக்கடி சொல்லுவேன் பாத்தீங்களா, பேர பண்ணி போட்டா நல்லா இருக்கும்ட்டு. சோ இது வந்து வேற சாரியோட பிளவுஸ். இப்போ உங்களால மட்டும் தான் இப்படி எல்லாம் முடியும்பா. இங்க பாருங்க, இங்க கிட்ட வந்து பாருங்க, செம சூப்பரா இருக்கு. மேங்கோ புட்டா இந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. வேற சாரியோட பிளவுஸ். சோ இந்த 480 சாரிக்கு நம்ம வேர் பண்ணும்போது ஷாப்புக்கு வர கஸ்டமர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, அக்கா இது என்ன சில்க் சாரிக்கா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. இது சேலுக்காக கிடையவே கிடையாது. இது சிஸ்டர் எதேச்சியா கேட்டு ஷூட் பண்றாங்க. லாஸ்ட் டைம் கேட்டல அதே மாதிரி தான் ஒரு வாட்டி இவங்க அதுக்கு ஏத்த மாதிரி இந்த வீடியோல இந்த கலெக்ஷன் இருக்க போகுது. பட் கட்னா நம்ம பிரசன்ட் நீங்க அங்க உள்ள வந்தீங்கல மேம், அப்பவே நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன் இது ஏதோ புதுசா கட்டிட்டு வந்திருக்காங்க, ஒருவேளை அது வீடியோல இருக்கும் வச்சிருப்பீங்க அப்படின்னு. இல்ல நான் அதை நினைச்சு கட்டல. பட் அந்த கலெக்ஷனை பார்த்தோன்னே எனக்கு ஹாப்பி. அதே ஆஃபர் பிரைஸ்ல இந்த மாதிரி நீங்க பேர் அப் பண்ணி எல்லாம் போட்டீங்கன்னா நீங்க கூட ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் கூடி சீக்கிரத்துல ஆரி வர்க் ப்ளவுஸ் எல்லாம் கொண்டு வந்துருங்க. எனக்கு மேட்ச் பண்ணா செம்மையா இருக்கும். நாங்க வெளிய எல்லாம் போய் தேடி எல்லாம் டைம் அந்த கலெக்ஷனும் இந்த வீடியோல இருக்க போகுது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம மக்கள் வந்து ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். சரி, அப்படியே பார்த்துருவாங்க. கிளாசி ஷிஃபான். ஓ மறுபடியும் மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு. சோ இங்க தான் இருந்தது. அதுக்குள்ள இடத்த மாத்திட்டாங்க. இது வந்து நான் 650 சொல்லியிருந்தேன், சாரி 750 சொல்லியிருந்தேன். லாஸ்ட் டைம் காமிச்சது வந்து 550க்கு கொடுத்துட்டு இருந்தேன். அதே கிளாசி ஷிஃபான்ல பிளவுஸை மட்டும் வேற விதமா சேஞ்ச் பண்ணி இப்ப ஜஸ்ட் 450 மட்டும் தான். என்னமா மாத்திட்டு இருக்கீங்க? ஆனா குவாலிட்டில காம்ப்ரமைஸ், குவாலிட்டிலாம் காம்ப்ரமைஸ் அவங்க பண்ணவே வேண்டாம்டா. சரிங்களா? பிளவுஸோட கான்செப்டும் அந்த கம்பெனிஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் மாறும். சோ குவாலிட்டிஸ் டிஃபரன்ஸும் இருக்கும். இந்த சாரியில இல்ல, அந்த மாதிரி ரேட்டு குறைஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வேரியேஷனும் இருக்கும். பட் இதுல வந்து பிளவுஸ் வந்து அதுக்கு ஆரி ஒர்க் கொடுத்துருந்தோம். இதுக்கு வந்து அழகா வந்து உங்களுக்கு காட்டன் அக்கோபான்னு சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதனால காஸ்ட் நம்மளுக்கு கம்மியாகும். சரிங்களா? இதெல்லாம் போகாத மேம், கண்டிப்பா போகாது. வாஷிங் மிஷின்ல போட்டா 100% எல்லாமே போய்டும் வாஷிங் மிஷின்ல போட்டா. சோ இது எப்படின்னா கிளாசி ஷிஃபான் அப்படின்றது லாஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நியூவா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சேருவீங்க இல்லையா, அவங்களுக்காக நான் சொல்றேன். இது வந்துட்டு உங்களுக்கு அப்படியே கிளாசி ஃபீல்ல இருக்கும். சாரி பாடி ஃபுல்லியுமே நம்மளுக்கு அப்படியே கிளாசி ஃபீல்ல இருக்கும். நம்ம சாரியை தான் எல்லாருமே ஒத்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஷைனிங்கா இருக்கும். டூவல் டோன்ல தெரியும். இது வந்து பிங்கர் ஷேடு. இந்த சைட் பார்க்கும்போது டார்க்கராகவும் இந்த சைட் பார்க்கும்போது லைட்டராகவும் தெரியும் கலர். இதுக்கு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒயிட்ல காட்டன் அக்கோபான்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேப்ரிக்கே பாருங்க, காட்டன் அக்கோபால த்ரெட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் த்ரெட்ல கொடுத்துருக்காங்க. மேல வந்து ஜரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அழகா வேவ் பேட்டர்ன் மாதிரி மல்டி கலர் மாதிரி ரெயின்போ கலர் மாதிரி. இப்ப நான் சொல்றது பாயிண்ட் யூஸ் ஆகும் பாருங்களேன். இப்ப இந்த பிளவுஸை வேற சாரி எடுத்து கூட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைட் சார்ட்ல ஒரு சாரி எடுக்கிறோம் அப்படின்னா கூட இதே பிளவுஸை நம்ம பேர் அப் பண்ணி போட்டுக்கலாம். அந்த வேலையை தான் நான் நிறைய செய்வேன். ஸ்டார்டிங்ல ஒரு கலெக்ஷன் காமிச்சீங்கல்ல ஃபாயில், ஆமா, அதுக்கு கூட பேர் அப் பண்ணி போட்டுக்கலாம். டெஃபினட்டா நல்லா இருக்கும் பா. அது அப்ப ஒரே கலர்ல 2 மாங்கான்னுவாங்கல்ல, இது ஒரே கலர்ல 10 மாங்கா கூட அடிச்சுக்கலாம்.
அந்த மாதிரி. ஆனா நம்ம துவைக்க மெட்டீரியல் கம்மியாயிடும் அதனால. ஸோ அந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாசி ஷிஃபான்ல அழகா ஒயிட் கலர்ல உங்களுக்கு த்ரெட் எம்ப்ராய்டரி பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. டசல்ஸும் இருக்கு இந்த சாரியில. இதுல வந்திருக்க கலர் சார்ட்லாம் பாருங்களேன், ஸ்கை ப்ளூ, பீச், பிங்க், எல்லோ, லாவெண்டர், உங்களுக்கு கார்டமம் கிரீன் மாதிரி சூப்பரான கலர் சார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளியரா காமிக்கிறோம். என்ன கலர் வேணும்ன்றதை டிசைட் பண்றீங்களோ அந்த கலர் அப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படியே எங்களோட ஷாப்போட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஆர்டர் ஈஸியா பிளேஸ் பண்ணிக்கலாம். சிஓடி ஆப்ஷன் கிடையாது, ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். ஸோ பல்கா எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, லைவ் கால் ஃபெசிலிட்டியும் இருக்கு. லாஸ்ட் டைம் வீடியோல நிறைய லைவ் கால் ஃபெசிலிட்டி சொன்னதுனால நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருந்தீங்க ஆர்டர். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணதா கமெண்டும் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த டைம் நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த தருணத்துல டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரை கான்டாக்ட். ஆமா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில ஒரு சூப்பரான ஆல் டைம் ஃபேவரட். அது விட்டீங்க, இது வந்தாலே காலி ஆயிடும். எப்பவுமே ஆல் டைம் ட்ரெண்டிங் எவர் கிரீன் சாரி, செம்ம ஹிட்டுமா. ஆனா நான் கூட இது வந்து சாதாரணமா தான் நினைச்சேன். இது ஏன் ஹிட் ஆகுதுட்டே சில விஷயம் நம்மளுக்கே தெரியாது பாத்தீங்களா, அந்த மாதிரி தான். பட் வந்து இது 350 ரேஞ்சை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், மண்டை வெடிச்சிருது. ஸோ 350 ரேஞ்சு. பட் நம்ம கட்டினா வந்து டெஃபினட்டா அந்த ஃபீலே இல்லை. நான் இது வரைக்கும் இதை எடுக்கல, ஏன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடியே அது ஸ்டாக் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுது. நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு கட்டிட்டே வந்துட்டு ரீசெல்லர்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அக்கா நானே ஒன்று வேர் பண்ணியிருக்கேன்னு ஃபோட்டோ ஷேர் பண்ணுவாங்க, டேரெக்டாக கட்டிட்டு வருவாங்க. நம்ம ஷாப்லேயே எனி டைம் இருக்கிறதுனால அவங்க கட்டிட்டு வரும்போது நம்ம பார்க்க முடியுது. உண்மையிலே 350னா யாருமே நம்ப மாட்டாங்க. அதனோட ஃபீல் வந்து அந்த அளவுக்கு ஹை ஃபீலா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமால, நீங்களே ஒண்ணு கட்டிருக்கீங்க, நான் காமிக்கிறேன் போட்டோல. அப்படியே வெயிட் பண்ணுங்க மேம், பேசி முடிக்கட்டும். கண்டிப்பா. Black கலரா, Blackல தான். நான் ஏன் கிரேல எடுக்கிறேன். ஆமா, இதுல வந்து சில்வர் ஜரி எம்ப்ராய்டரி பிளவுஸ் கொடுத்திருக்காங்க. சோ saree ஃபுல்லியுமே அந்த ஃபாயில் பிரிண்ட் இருக்கும். வாஷ் பண்ணாலும் 100% வந்து கண்டிப்பா போகாது. பார்டருக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா ரெட்டப்பெட்டா ஸ்டைல்ல பார்டர் கொடுத்திருப்பாங்க ஃபாயில்லயே. இதனோட பிளவுஸ்மே பாத்தீங்கன்னா ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல சில்வர் சரி எம்ப்ராய்டரியில கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரளா சாரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மெரூன் மேட்ச் ஆகுமா, அந்த மாதிரி மேட்ச் பண்ணி கூட நீங்க போட்டுக்கலாம். இப்போ சில்வர் சரி வச்சு கூட கேரளா சாரி வருது, நம்ம கிட்ட கூட இருக்கு. அதுலயே அப்படியே நீங்க பேரப் பண்ணி போட்டுக்கலாம். இதனோட கலர் சார்ட்டை பார்க்கலாம் வாங்களேன். டார்க் ஒயின் கலர் இருக்கு, அதாவது பர்பிள் கலர் இருக்கு. அதுக்கு பக்கத்துல நேவி ப்ளூ இருக்கு. சில பேர் அந்த பிளாக்னு நினைச்சுக்கிறீங்க, அதனாலதான் சொல்றேன் நேவி ப்ளூ. அதுக்கு கீழே பிளாக் இருக்கு பாருங்க, சிஸ்டர் எடுத்த கலர் அதுதான். ஸோ பிளாக் கலர், அதுக்கு பக்கத்துல வந்து மெரூன் கலர். ஸோ பாட்டில் கிரீன், டீல் ப்ளூ. கிளாசி ஷிஃபான் பார்த்திருப்போம், இப்ப பார்க்க போறது ஷிம்மர் ஷிஃபான். எத்தனை ஷிஃபான் தான் உங்க கடையில இருக்கு? ஆமாடா, எல்லாமே இப்ப வெயிட்லெஸ் ஃபேப்ரிக் தானடா. கரெக்ட் மேம், கசகசன்னு இல்லாம ஜாலியா போகணும், அதே மாதிரி லைட் வெயிட்டா இருக்கணும், கட்டினா நல்லா இருக்கணும், ரேட்டும் கம்மியா இருக்கணும், லுக்கா இருக்கணும், திரும்பி பார்க்கணும். இதுதான் இத்தனை கண்டிஷன் இருக்கும். கண்டிப்பா. ஆனா நீங்க மட்டும் சாரியே கட்ட மாட்டீங்க மேம். நான் கட்டுறேன் மேம், நீங்க வேற வீடியோல போட்டு குடுத்துறாதீங்க. இது வந்து ஷிம்மர் ஷிஃபான் ஏன் சொல்றேன்றத காரணத்தை சொல்றேன். நீங்களா நேம் வச்சிட்டீங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரக்கூடாது. ஏன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சில பேர் வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறாங்களோ தெரியாது, ஆனா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஷிம்மர், இந்த ஷிம்மர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கிளாத் ஃபேப்ரிக். அந்த ஃபேப்ரிக்கை இந்த ஷிஃபான் ஃபேப்ரிக்கோட உங்களுக்கு வந்துட்டு அப்படியே கண்டினியூஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஷிம்மர், அப்படியே கட்டும் போது ஒரு கிளாஸி ஷிம்மர் ஃபீல் கண்டிப்பா ஷிபோரியா நடுவுல. ஆமா, அது மட்டும் கொடுத்துட்டு நான் சொல்றதுக்குள்ளேயே அவசரப்படுறீங்களேவா. இது பாத்தீங்கன்னா ஷிபோரி பேட்டர்ல அழகா இந்த பாருங்களேன். நம்ம வீட்ல எல்லாம் நைட்ல லைட் போடுவோம்ல, லைட் அண்ட் டார்க். லைட் எரியும் போது பேக் சைடு வந்துட்டு ஒரு போர்ஷன் மாதிரி தெரியும் பாருங்க, எல்இடி ஸ்கிரீன்ல. அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல வந்துட்டு இந்த எம்போஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ அப்படியே இதோட ஃபேப்ரிக் வந்து பிளவுஸ் ஃபேப்ரிக்கும் பாத்தீங்கன்னா அழகா ஜார்ஜெட் ஃபேப்ரிக்லயே சூப்பர் ஃபினிஷ்ல உங்களுக்கு ஒரு மல்டி சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே அதனோட கலரே பார்த்தீங்கன்னா ரெயின்போ மாதிரி இருக்கு, ரெயின்போ சீக்வன்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாடி ஃபுல்லியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு டசல்ஸும் வரும். இதனோட கலர் சார்ட் பாருங்களேன், எல்லாமே வைப்ரண்ட் கலர் சார்ட். டார்க்கர் பிங்க்கு, இது வந்து பீகாக் ப்ளூ. ஸோ பீகாக் க்ரீன்ன்றதை விட பீகாக் ப்ளூ தான் சொல்லணும். மயில் கழுத்தில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலர். இது வந்து மெஹந்தி க்ரீன், அதாவது ஆலிவ் க்ரீன், மெஹந்தி க்ரீன் அப்படி சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பர்பிள், அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு டார்க்கர் பாட்டில் க்ரீனும் லைட்டர் க்ரீனும் சேர்ந்து அந்த கலர் வந்து நான் கையில் வச்சிருக்கேன் நேவி ப்ளூடா. ஸோ இதுக்கு ப்ளவுஸுக்காகவே காசு கொடுக்கலான்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒர்த்து. சாரியோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 630 மட்டும்தான். நம்ம இதை ஸ்டிச்சிங்கோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 800 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 800 850. பட் நம்ம வேர் பண்ண போது ஒரு 1000 rupees கொடுத்து நம்ம வந்து ஹெவியா பிளவுஸ்லாம் தச்சு போறோம்ல, அந்த ஃபீல் இருக்கும். 630 கட்டு சாரி மட்டும் இல்ல, 630 ரேட்டுமே கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் மேம். அப்ப இந்த சாரி வாங்கினா வீட்ல லைட்டே போட வேணாம், அப்புறம் நம்மளுக்கு ஈபி பில்லும் நம்மளுக்கு சேவ் ஆகும். இதே மாதிரி அடுத்து என்ன சாரி இருக்குன்னு பார்க்க. பல பலக்கிற சாட்டி, அதுவும் ஆரம்பத்துல சொன்னீங்களே, சர்ன்னு சறுக்கிட்டு போகும்போது சர்ன்னு சரிக்கிட்டு போற மாதிரி இல்லாம சாஃப்டா கொண்டு வந்திருக்கோம். சூப்பரா இருக்கும் சரிங்களா.
ப்ரீமியம் குவாலிட்டி. இதோ பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்கும். இதுல பல விதமான குவாலிட்டிஸ் இருக்கு. 250, 350, 450, 550, 650, 750 வரை. 750 வாங்கிட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்க 450ல வாங்கினேன், நீங்க ஏன் 750 சொல்றீங்களே அப்படி கேட்பாங்க. 750 விட 450 சூப்பரா இருக்கு. நானே வாங்கியிருக்கேன், அதையும் காமிக்கிறேன், ஆல்ரெடி கட்டியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்லாம் நிறைய பேர் கொண்டு வருவாங்க இல்லையா. ஸோ இது வந்து ப்ரீமியம் சாட்டின் கான்செப்ட்லேயே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ பேக் சைடும் காமிக்கிற பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பாலிஸ்டர் மாதிரி ஃபினிஷிங் இல்லாம அப்படியே நம்ம பின் பண்ணாக்கா வழிக்கிட்டே வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரியே இல்லாம ஒரு சூப்பர் ஃபினிஷிங்ல ப்ரீமியம்ல கொண்டு வந்திருக்கோம். இதுல ஸ்பெஷல் என்னன்னா, இது வரைக்கும் வந்துட்டு நம்ம கிளிட்டரி பிளவுஸ் பார்த்திருப்போம், அதுக்கப்புறமேட்டு வெல்வெட் பிளவுஸ் பார்த்துருப்போம், எல்லாமே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரங்கோலியில எம்ப்ராய்டரி வச்சு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதனோட கான்ட்ராஸ்டே பாருங்களேன், லைட் அண்ட் டார்க் மேட்ச்ல சூப்பரா இருக்கு. எப்போதுமே டார்க் டு டார்க்கோ இல்லை லைட் டு லைட் போடுறதை விட இந்த மாதிரி லைட் அண்ட் டார்க்கு அப்படின்னு காம்பினேஷன்ல போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒயின் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க. அதில் கொடி கொடி பேட்டர்ன் மாதிரி கொடுத்து அழகாக சன்ஃப்ளவர் டிசைன்ஸ் மாதிரி மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க. ஹிப் பெல்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இவ்வளோ விஷயம் கொடுத்து ஜஸ்ட் 530 மட்டும்தாங்க. சூப்பர் மேம். அப்படியே கலரையும் பார்த்துலாம் வாங்க. ஒவ்வொரு கலர் சார்ட்டுமே இது வரைக்கும் நம்ம சாட்டின்ல பார்க்காத கலர் கான்ட்ராஸ்ட். இந்த பீச்சே பாருங்களேன் ரொம்ப யூனிக்கா இருக்கு. ஸோ பீச் டு அழகா நேவி, கிரே டு பர்பிள் கலர், இது பார்த்தீங்கன்னா சாண்டில் டு மெரூன், ஸோ அக்வா கிரீன் டு டீல் ப்ளூ, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சார்ட்ல கொடுத்துருக்காங்க. காஸ்ட்டை மட்டும் மறந்துடாதீங்க, 530 மட்டும்தான். ஓகே, இதுலேயே நான் ஒரு சாரி ட்ரே பண்ணியிருக்கேன், அதையும் காமிக்கிறேன். ஆனால் அது ஓல்டு வீடியோ தான், இருந்தாலும் பாருங்க. ஸோ இதுலேயே வந்து நான் வேற ஒரு டிஃப்ரெண்டான கலர் அந்த டைம் வாங்கியிருந்தேன். அதுவும் உங்களுக்கு சேம் சாட்டின்ல தான், ஆனால் வேற ஒரு ப்ளவுஸ் கான்செப்டோட பார்த்துருந்தோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அவங்க கிட்ட இருக்கும், நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம். இதோட ஸ்மூத்னஸும் சரி, சாஃப்ட்னஸும் சரி, மேம் சொன்ன மாதிரி எந்த வகையிலுமே குறையவே இல்லை. நம்பிக்கை பேர்ல கண்டிப்பாக வாங்கலாம். ஜொலிக்கிற ஸ்டோன் சாரி வேணுமா அப்படி இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னோம்ல, அந்த ஸ்டோன் சாரியை இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்கு. டிஃப்ரெண்டான பார்டருங்க. ஸோ பார்டர் அதாவது கட் ஒர்க் நம்ம பார்த்துருப்போம், விதவிதமா எப்படி டெம்பிள் டைப்ல பார்த்துருப்போம், வேவ் டைப்ல பார்த்துருப்போம், அப்புறம் ஃப்ளவர் டைப்ல பார்த்துருப்போம், எப்படி வேணாலும் பார்த்துருப்போம். இது பாருங்களேன், இதை செய்யறதுக்கே யோசிப்பாங்க போல இருக்கு. அந்த மாதிரி சூப்பரா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆஃப் டிசைன்ஸ்ல கட் பண்ணியிருக்காங்க கட் ஒர்க்கு. ஸோ பாட்டம்ல பார்த்தீங்கன்னா சில்வர் மைக்ரோ ஸ்டோனும் இருக்கு. இது ஜார்ஜெட் ஃபேப்ரிக். அந்த ஃபேப்ரிக் உள்ள பார்த்தீங்கன்னா ஷிபோரி பேட்டர்னையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஜார்ஜெட்டை இப்படி ஃபீல் பண்ணிங்கனாலே தெரியும். அக்கா ஒன்ஸ்ல காமிக்கிறதா நீங்க கேட்பீங்க, அதையும் காமிச்சிடுறேன். இந்த பாருங்க, அழகா உங்களுக்கு ஜார்ஜெட்டோட ஃபீலே வந்து ப்ரீமியம் குவாலிட்டின்றது 100% இதை வச்சே தெரியும். அந்த அளவுக்கு சூப்பர் சாஃப்ட்டுங்க. இது பாருங்க, செம்ம சாஃப்ட்டு. ஸோ சாரி ஃபுல்லியுமே சில்வர் மைக்ரோ ஸ்டோனு, அழகான கட் ஒர்க் பேட்டர்ன், அதுவும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன். இதுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு சேம் ரன்னிங் கிளாத்லேயே அழகாக ஸ்லீவுக்கு மட்டும் சேம் கட் ஒர்க்கை கொடுத்து 2 ஸ்லீவுக்குமே வந்துட்டு ஒரு குட்டி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பாடி ஃபுல்லியுமே கீழே வந்து நம்ம ப்ளீட் பண்ணுற இடத்துல நடக்கும் போது அழகாக தகன் மின்ற மாதிரி ஸ்டோனு, அப்படியே ப்ளீட் பண்ணுற இடத்துல இதோ சிஸ்டர் மேலே பாருங்க, ப்ளீட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்டோனு. ஸோ பல்லுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெவி ஸ்டோன். அது மட்டும் இல்லைங்க, கலர்ஸ்லாம் அதுக்கு மேலே. நம்ம வீட்டில் வந்துட்டு யார்கிட்டே டிசைட் பண்ணக்கூடாதுப்பா, நம்மளே சீக்கிரட்டாக எடுத்துலாம் நினச்சா கூட இந்த சாரி விடாது போல. ஏன் சொல்லுங்க, கலர்ஸ் பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகிடும். நம்மளே ஆட்டோமேட்டிக்காக எந்த கலர் எடுக்குது, ஒரு சஜஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. மேல இருக்கிற கொண்டே மறந்துட்டேன், நம்மளே வீட்டில் இருக்க கேட்டுருவோம். அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டோன் ஆஃப் கலர் கிடையாது, எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி கலர். ஒரு டார்க்கர் பிங்க், நேவி ப்ளூல லைட் ப்ளூ மாதிரி, ஆமா பர்பிள்ல வாடாமல்லி கலர் மாதிரி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கொண்டு வந்திருக்கோம். ஸோ சாரியோட காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா 790 மட்டும்தான். இப்போ கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல், ஃபெஸ்டிவல்ஸ் நிறையா இருக்கும், அவங்கவுங்க வீட்டில் செலிப்ரேஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ யாருக்காவது கொடுக்கணும்னா இந்த மாதிரி சாரீஸ்லாம் ப்ரெசென்ட் பண்ண பார்த்த உடனே ஹாப்பி ஆயிடுவாங்க. சரிங்க மேம், 700, 650 இப்படிலாம் எங்களுக்கு வேலை முடியாது. 500, 550லயும் ஜார்ஜெட்ல இந்த மாதிரி ஸ்டோன் பார்டர் வச்சு நம்ம வீடியோலேயே 499ல போட்டிருக்கோம், 530ல போட்டிருக்கோம். ஸோ வீடியோ பார்த்தாங்கனாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். சில பேர் பார்க்காதவங்க புதுசா யாராவது பார்த்தீங்கன்னா கூட பழைய வீடியோலாம் கூட போய் செக் பண்ணி பாருங்க. ஒயிட் கேட் ஃபேப்ரிக்ல, தாண்டி ஒயிட் கேட்டா, ஒயிட் கேட் ஜார்ஜெட். ஸோ ஜார்ஜெட், ஏன்னா ஒயிட் கேட்னா சில பேருக்கு தெரியாது இல்லையா. ஸோ ஜார்ஜெட்லேயே ஒயிட் கேட்னா என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்களேன். அழகாக சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அழகாக இந்த மாதிரி ஒயிட்டில் அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வருது பார்த்தீங்களா, அதுதான் ஒயிட் கேட் ஃபேப்ரிக்னுவாங்க. இந்த சாரீ ஏன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குதுன்னா, ப்ளீட் பண்ணி நம்ம அழகாக இங்கே வைக்கும்போது எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி நீட்டாக இருக்கும். நீட் ஃபினிஷிங் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும், எலிகெண்ட்டாக இருக்கும். ஸோ சாரீ ஃபுல்லியுமே பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் வந்து சில்வர் பிந்தி ஃபாயில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதில் கோல்டன் பிந்தி ஃபாயிலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ புதுசாக வந்திருக்கு போல் இந்த கான்செப்ட். அழகாக சாரீ ஃபுல்லாக ரங்கோலி மாதிரி அழகாக குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃபேப்ரிக்கு அழகாக ரங்கோலி ஃபேப்ரிக்லேயே அழகாக ஆர்டின் டைப் ஆஃப் டிசைன் எல்லா ஷாப்லேயும், எல்லா யூடியூப்லேயும், எல்லா இன்ஸ்டா பேஜ்லேயும், செலிப்ரிட்டி பேஜ்லேயும்
நம்ம பூ போட்ட மாதிரி தான் ப்ளவுஸ் பார்த்துருப்போம். இதில் வந்து ஹார்ட்டினே பெரியவங்க போடக்கூடிய அளவுக்கு ஹார்ட்டின் மாதிரி தெரியாத மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க ரங்கோலி ஃபேப்ரிக்கில். ஸோ கம்ப்ளீட் பாடி ஃபுல்லையுமே இந்த கோல்டன் ஃபாயில் இருக்குது. ஸோ இதனோட கலர் சார்ட்டுக்கு இப்போ வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து டார்க்கர் கலர் சார்ட்டில் செல்ஃப் கலர் பார்த்தோமா, இப்போ வந்துட்டு லைட்டர் கலர் சார்ட்டில் செல்ஃப் கொடுத்தா நல்லா இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது இல்லையா? அதனால கான்ட்ராஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ கான்ட்ராஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே அழகாக யூனிக்காக இருக்குது. சாரியோட காஸ்ட்டுமே 430 மட்டும் தான். கண்டிப்பாக இதனோட கலர் சார்ட்டை 1 by 1 பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்த கான்ட்ராஸ்ட்டுக்கு நல்லா எடுத்து கொடுக்குது. 430 மட்டும்தான். கிஃப்ட்டு கொடுக்கனாலும் சரி, நீங்கள் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனாலும் சரி, இல்லைனாக்கா என்ன சொல்கிறது, பல்காக நான் பொட்டிக்கு வச்சுருக்கேன், பல்க் குவான்டிட்டியாக நான் என்னோட ஷாப்பில் வைக்கணும்னாலும் சரி, எல்லா ஆப்ஷனுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான சாரி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே மேம். மேம் இதில் வந்து எனக்கு இப்போ இதில் யூனிஃபார்மாக தான் கிடைக்கும்? கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம கையில் வந்து ஒரு 30 பீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயே ஆன்லைனு ஆஃப்லைனு எல்லாத்துலேயுமே போயிடும். ஸோ எனக்கு பல்க் குவான்டிட்டி இந்த சாரியில் எனக்கு வேணும், ஒரே கலரில் வேணும் அப்படின்னா ப்ரீ புக் மாதிரி பண்ணாக்கா கண்டிப்பாக டெஃபினட்டாக அதுக்கு ஒரு 15 days ஆகும். 10 days போதும்டா. 10 daysல வந்துடலாம். ஆமாம், 10 ஒர்க்கிங் டேஸ். 10 பிஸ்னஸ் ஒர்க்கிங் டேஸோட எடுத்துக்கோங்க. அதில் கண்டிப்பாக கொடுத்துருவாங்களாம். அடுத்து இதே மாதிரி வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஜிம்மி சூ ஃபேப்ரிக் ஆல் டைம் ஃபேவரட் மாதிரி. இது இல்லாம நம்ம வீடியோ முடிக்க மாட்டோம் கண்டிப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு ஹிட் ஆயிட்டு இருக்குல்லடா. ஆனா இந்த ஜிம்மி சூல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கேக்குறவங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இருக்கு, கொஞ்சம் கிராண்டா கேக்குறவங்களுக்கு கிராண்டா இருக்கு, அதை விட ரிச் அண்ட் ராயலா கேக்குறவங்களுக்கு அதுவும் இருக்கு கேட்டலாக். அது எவ்வளவு மேக்ஸிமம் உங்ககிட்ட? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 1250 வரையும்டா. ஓகே, இப்போ நம்ம காமிக்கிறது அந்த ரேஞ்ச். மினிமம் சொல்லுங்க. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 390. ஓகே, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரையும் இருக்கு. ஆமா, எல்லாமே ஜிம்மி சூ தான். இப்போ அங்க ஜிம்மி சூ 600 ரூபா சொன்னாங்களே, நீங்க என்ன இந்த ரேட் சொல்றீங்கன்னு கேட்டாக்கா வெரைட்டி தான். ஸோ எல்லாமே இருக்கு. உங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ சில பேருக்கு தெரியாதவங்க இப்பதான் நம்மள ஃபாலோ பண்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் இதை சொல்றோம். ஸோ இது வந்து பிரீமியம் ஜிம்மி சூ ஃபேப்ரிக். இதோ பாருங்களேன், நல்லா இருக்கு. ஆமா, கிரீன் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த கிரீனை கண்டா பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஷேட் பாருங்களேன், சூப்பரா இருக்கு, அப்படியே ஒரு ஷைனியா இருக்கு. ஸோ ஜிம்மி சூனாலே அதான ஸ்பெஷல். பாட்டம்ல பாத்தீங்கன்னா சில்வர் மைக்ரோ ஸ்டோன்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கட் ஒர்க் பேட்டர்ன்ல அழகா இந்த மாதிரி பூச்செடி மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க, பொக்கெட் மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வரையும் நம்ம அதர் ஃபேப்ரிக்ல தான் பிளவுஸ் பார்த்துருப்போம். இதுல வந்துட்டு சேம் ஜிம்மி சூ ஃபேப்ரிக்லயே ஸ்லீவுக்கு மட்டும் ஸ்டோன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாட்டம்ல நான் ஆல்ரெடி ஒரு 2-3 சாரிக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், கால் கிட்ட பாத்தீங்கன்னா அப்படியே அழகா ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். ப்ளீட் பண்ற இடத்துல, ஆமா, ப்ளீட் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஹெவி ஸ்டோன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. பல்லுல பாத்தீங்கன்னாலும் அழகா ஹெவி ஸ்டோன்ஸ்ல கவர் பண்ணிருப்பாங்க. இதுல எக்ஸ்ட்ரா அழகு என்னன்னு பாத்தீங்கன்னா டபுள் சைட்லயே உங்களுக்கு பார்டர் கவர் ஆகும் ஸ்டோன் ஒர்க். ஸோ ப்ளீட் பண்ணும்போது சரி, ஒன்ஸ்ல விட்டாலும் சரி, எதுனாலுமே உங்க ஆப்ஷன் தாங்க. கலர்ஸுக்கு மட்டும் நாங்க கேரண்டி. எதனாலன்னா கலர்ஸ் அவ்வளோ அழகா இருக்கு. ஏன்னா கலர்ஸும் சரி, குவாலிட்டிக்கும் சரி. ஏன்னா கலர் அந்த அளவுக்கு அழகா இருந்ததுனால நாங்க அப்படி சொல்லிட்டோம். இதோ பாருங்க, ஆலிவ் கிரீன் மாதிரி இருக்கு. இது வந்து டார்க் பர்பிள் மாதிரியும், பர்பிள் கிடையாது, பீட்ரூட் கலர். ஓகேவா, பீட்ரூட் கலர்ல சேருமா? ஸோ அந்த மாதிரி இருக்கு. இது வந்து நல்லா இருக்கானா, பீகாக் ப்ளூ. அதுக்கு பக்கத்துல பாக்குறது தான் பர்பிள் கலர், அதுக்கு பக்கத்துல பீகாக் கிரீன். ரொம்ப அழகான கலர்ஸா கொடுத்துருக்காங்க. இவ்வளோ அழகா கொடுத்துட்டு சாரியோட ரேட்டு கேட்டிங்கன்னா 850 ரூபாய் மட்டும்தான். அழகா கொடுத்துட்டு அதே அழகா கொடுத்தாங்க. ஆமா, ஆனா சில பேருக்கு வந்து தோணும் மேம் 500லயும் வேணும்னு தோணும், 400 ரூபாயில நீங்க சொல்ற மாதிரி 500 ரூபாய்க்குள்ள எப்படி இருந்தாலுமே எங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. சரி, ஓகே. இல்லப்பா நான் கொஞ்சம் காஸ்ட்லியா கட்ட போறேன், ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகணும், சூப்பரா தெரியணும், ஷைனிங்கும் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது எல்லாமே லைட் வெயிட்டட் ட்ரேப்பிங் ஃப்ரெண்ட்லி. இது கூட நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்ததும் அகைன் பாத்தீங்கன்னா ஜிம்மி சூ ஃபேப்ரிக் தான். இப்பதான் நான் சொன்னேன். ஆமா, 350ல இருந்து 1250 வரை. ஆமா, அப்ப லாஸ்ட் டைம் பார்த்தது என்ன ரேட்? 890 சம்திங், 850 சம்திங். பரவாயில்ல, ஞாபகம் தான் வச்சிருக்காங்க லைட்டா. சோ இது வந்து நிறைய நீங்க கண்டினியூவா வீடியோ பாத்துருக்கீங்க, நடுவுல போய் நான் ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்தேன் இப்பதான். ஆமா, 590 இது. சரிங்களா, ஜிம்மி சூலயே பிரீமியம் குவாலிட்டி தான் மேம். இது 300 ரூபாய் வித்தியாசத்துல எப்படி இப்படி எனக்கு அதுவே கண்டுபிடிக்க முடியல மேம். என்ன டிஃபரண்ட் ஒரே மாதிரி இருக்கு. இல்ல என்ன டிஃபரண்ட் நான் சொல்றேன். பாட்டம்ல சேம் பிரீமியம் தான், சேம் கம்பெனி கூட. சரிங்களா, ஸோ இது சேம் கம்பெனி கிடையாது, கம்பெனி மட்டும் மாறும், சேம் ஃபேப்ரிக். ஸோ பாட்டம்ல வந்துட்டு சில்வர் மைக்ரோ ஸ்டோன். இதுல என்ன டிஃப்ரெண்ட்னா பல்லுக்கும் நீங்க ப்ளீட் பண்ற இடத்துக்கும் அதே மைக்ரோ ஸ்டோன் தான். இதுல வந்து லேஸ் ஒர்க். இது லேஸ் மாதிரியே தெரியல பாருங்களா, அழகா கிளிட்டரி ஃபீல் மாதிரியே இருக்கும். அது ஸ்டோன் மாதிரியே சூப்பரா இருக்கும். ஸ்டிச்சிங் பேட்டர்ன்லயே கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரியுமோ அதெல்லாம் உங்களுக்கு கவலையே வேண்டாம். ஸோ டபுள் சைடுமே வரும், இவங்க மேலேயும் வரும் கீழேயும் வரும். சரிங்களா, ஸோ இதே மாதிரி ஃபேப்ரிக்ல உங்களுக்கு ரங்கோலி ஃபேப்ரிக் கொடுத்து அழகா சில்வர் சீக்வன்ஸ் ஒர்க்லயே உங்களுக்கு அழகா ஒர்க் கொடுத்துருக்காங்க.
சூப்பரா கட் ஒர்க் பேட்டர்ன் மாதிரி. அப்படியே உங்களுக்கு பல்லு பார்ட் வரையும் ஸ்டோன்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து லேஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி பாடியிலையும் கொடுத்துருப்பாங்க, இங்க டபுள் சைட் பார்டர்லையும் கொடுத்துருப்பாங்க, பிளஸ் கட் ஒர்க் இருக்கு. இத்தனை வேலைப்பாடுக்கு தான் உங்களுக்கு வந்து காஸ்ட் மாறும். பட் இந்த ஃபேப்ரிக்ன்றது ஒன்று தான். சரிங்களா? ஒரு சில கம்மி ப்ராடக்ட்ல வந்துட்டு இதோட ஃபேப்ரிக்கோட இது வந்து கம்மியாகும். பட் அதே மாதிரி மெஷர்மெண்ட்டுமே கூடுதலா வரும். அதுதான் விஷயம், வேற ஒரு விஷயமும் கிடையாதுடா. ஸோ இதனோட கலர் சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா, கலர் சார்ட்டும் பார்த்துக்கோங்க, கான்ட்ராஸ்ட்டும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றுமே யூனிக்கான கலர், லாவெண்டர் டு வைலட்டு, ஆரஞ்சு டு மெரூனு, கிரே டு நேவி, அந்த மாதிரி சூப்பரான கலர் கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. சாரியோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 590 மட்டும்தான். டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நிஜமாவே நல்லா இருக்குங்க. குவாலிட்டியில காம்ப்ரமைஸ்லாம் இல்லை, மேம்காக சொல்லலை. நிஜமாவே இதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு நானே பேசுறேன். இது ரொம்ப சூப்பரா இருக்கு. எதனால தெரியுமா? செம்ம ஷைனிங்கா இருக்கு. ரொம்ப என்ன சொல்றது, சாஃப்டா இருக்கு. இப்போ ஏசி வேற இருக்கிறனால என்ன தெரியல, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. புட்டாஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. மேம் இதை பத்தி சொல்லுங்க இன்னொரு வாட்டி. செமி சில்க் பட்ஜெட் வந்து நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன்ல 480ல இந்த மாதிரி கான்செப்ட்ல ஒரு சாரி காமிக்கிறேன். அந்த சாரி தான் இது. அப்படியே 480 இந்த சாரில நீங்களே அழகா இருக்கு. வேற லெவல் பாத்தீங்களா எப்படி இருக்கு? ஐயோ வேணாப்பா, எல்லாரும் பயந்து ஓடிட போறீங்க. ஆனா நல்லாவே அழகா இருக்கு. ஏன்னா இங்க பாருங்க, கலர் கான்ட்ராஸ்ட் சூப்பரா கொடுத்துருக்காங்க. கோல்டன் ஜரி புட்டா இருக்கு, டபுள் சைட் கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கு. இது அத்தனையும் சரி சேர்த்து 480 ரூபாய் மட்டும் தான்டா. உண்மையிலே நீங்க கட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம சில்க் சாரில ஒரு 2000. நான் இது வந்து சேலுக்காக சொல்ல, டெஃபினட்டா நீங்க ஃபீல் பண்ணி இதை ஒன்னே எடுத்துட்டு போய் ட்ரை பண்ணி அடுத்த வாட்டி சொல்றேன் கண்டிப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு லுக் நல்லா இருக்கு. சரிங்களா? ஸோ சாரி ஃபுல்லியுமே பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் கம்மியாக இருக்குமே, அதனால புட்டாஸ் கம்மியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணமே வேண்டாம். அழகாக புட்டாஸ் கொடுத்துருக்காங்க. டபுள் சைட் கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்குது. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா டூவல் டோனில் அழகாக உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே பல்லு பாட்டுக்கு வந்தீங்கன்னா சூப்பராக ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்னில் பல்லு பாட்டுமே கொடுத்துருக்காங்க வித் டசல்ஸோட. இதில் 2 கலர் தாங்க. ஸோ சிஸ்டர் திட்ட போகிறாங்க, இவ்வளோ அழகாக கொடுத்துட்டு 2 கலர் மட்டும் கொண்டு வந்திருக்கீங்களே. ஆமாம், பிங்க் டு க்ரீன் ஒன்று இருக்குது, க்ரீன் டு பிங்க் ஒன்று இருக்குது. ரெண்டுமே அழகாக இருக்குது. ஜஸ்ட் 480 மட்டும்தான். ஆனால் நிறைய கலர்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கும். கூடிய சீக்கிரம் கொண்டு வந்துடலாம்டா. எப்படி ஒரு 10-12 லிஸ்ட் போடுங்க மேம். நிறைய கொண்டு வந்துடலாம். சூப்பரா இருக்கு. நான் குவான்டிட்டியை சொல்ல, கலர் சொல்லியிருக்கேன். இதுல யாருக்கு வேணுமோ குரூப் ஆர்டர்ஸ் கண்டிப்பா இதுல இருக்கும்ல மேம்? இருக்கு. ஓகே, பல்காவும் எடுக்கலாம், சிங்கிள் பீஸ் கூட எடுக்கலாம். அக்கா காஞ்சி சில்கே கொண்டு வரல அப்படின்னு நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டு இருந்தாங்க. அதுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா காஞ்சி சில்க கம்மி ரேஞ்சில கொண்டு வந்திருக்கோம். பட் குவாலிட்டி மாறுமான்னு கேட்டீங்கன்னா குவாலிட்டி எல்லாம் மாறல. 550 மட்டும் தான். 700 கிட்ட சொல்வீங்க இல்ல 600? உண்மையாவே 690 அந்த மாதிரி நம்ம சேல் பண்ணலாம். அதே சமயம் பஜார்லயும் வித்துட்டு இருக்க ரேட்டுமே அதுதான். பட் நம்ம தான் அப்படி பண்ண மாட்டோமே. ஜஸ்ட் 550 மட்டும் தான். நீங்களே சொல்லிக்கிட்டா எப்படிப்பானா, கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணுங்க. அத்தனை பேருமே கான்ஃபிடென்ட்டா போவீங்க. எந்த அளவுக்கு என் ஃபினிஷிங் பாருங்க, ஒரு த்ரெட் கூட வரல. ஈச் அண்ட் எவ்ரி மோட்டிவ்லயுமே செம்ம ஃபினிஷிங்கோட இருக்கு. இதோட பார்டர் ரொம்பவே அழகா இருக்கு மேம். ஆமா, பீகாக் மயில்னாலே அழகு தானடா. அதை சாரியில் கொடுக்கும்போது சூப்பராக இருக்குது. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்கை ப்ளூலேயே அழகாக டிசைன் கொடுத்துருப்பாங்க கோல்டன் சரியில். இதில் எப்படின்னா என்ன விஷயம்னா, எல்லோ கலர் சாரியா பார்டர் கலரை மோட்டிஃபாக இதில் கொடுத்துருக்காங்க. பார்டர்ல பாத்தீங்கன்னா சாரி கலரை வந்துட்டு அழகா பீகாக்கா கொடுத்துருக்காங்க, மீனா புட்டா மாதிரி. ரொம்ப யூனிக்கா இருக்கு. பிளவுஸ்மே பாத்தீங்கன்னா அழகா வந்து உங்களுக்கு காப்பர் சரி புட்டா அண்ட் எம்போஸ்டோட கொடுத்துருப்பாங்க. லுக்கு நல்லா இருக்கு. ஸோ டபுள் சைட் பார்டரு, கலர்ஸ் வந்து சாரி பல்லு பாட்டை சொல்லவே இல்லை, ரிச் பல்லுல கொடுத்துருக்காங்க. இதுல கொடுத்துருக்க கலர் சார்ட்டும் ரொம்பவே ஸ்பெஷலுங்க. ஸோ ஒவ்வொரு கலர் சார்ட்டும் இது பாருங்களேன், கோல்டன்லேயே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆன்டிக் கோல்டு மாதிரி, மஸ்டர்டு, ஸ்கை ப்ளூ, பேபி பிங்க் டு ஸ்கை ப்ளூ, அந்த மாதிரி வேரியேஷன் கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. சாரியோட காஸ்ட் மறந்துட போறீங்க, 550 மட்டும் தான். மேம் எனக்கு இப்போ இந்த மயில் போட்டதே வேண்டாம் மேம், வேற வேண்டும். உருவ வச்சு ஃப்ளவர் டைப்லயே இருக்கு. அது ஆல்ரெடி நம்ம வீடியோல கவர் பண்ணிருப்போம். இல்ல அது இருக்கு. ஓகே, நிறைய பேர் உருவ வச்சிருக்கேன் வேண்டாம்னு சொல்லி போயிடாதீங்க, அதுவும் இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். வாவ் அப்படின்ற மாதிரி டிஷ்யூ ஷைனி கல்யாணி பட்டு. எத்தனை பேர் மேம் லிஸ்ட் பெருசா போகுதுன்ற. ஏன்னா டிஷ்யூ ஃபேப்ரிக் மாதிரி இருக்கும், டிஷ்யூ கிடையாது. நீங்க வச்சு கட்டியிருக்கீங்களே இப்ப அதே மாதிரி தான் இருக்கு இது. ஆமா, நான் தான் சொன்னல சிமிலரா பாத்தீங்கன்னா 2 பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லி இருந்த பாத்தீங்களா, அதே பேட்டர்ன் தான். சிம்பிள் மேட்ரு. சோ இதுல வந்துட்டு இந்த பிளவுஸும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவா நம்ம வந்துட்டு அதர் சாரீஸ்க்கு ஆரி ஒர்க் பிளவுஸ்லாம் வச்சிருப்போம், எப்படியோ பிங்க் வச்சிருப்போம், கிரீன் வச்சிருப்போம், மெரூன் வச்சிருப்போம். அந்த கலர்ஸுக்கு ஏத்த மாதிரி இதுல ஏதாவது கலர் சூஸ் பண்ணி கூட நம்ம போட்டோம்னா உண்மையிலே 480
480 சொன்னாக்கா அப்படியே ரேட்டை சொல்லிட்டேன் நான். சரி பரவாயில்ல, ஃப்ளோல வந்துருச்சு. ஆமா 480 சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நானே நம்ப மாட்டேன். நல்லா அழகா கட்டி ப்ளீட் எடுத்து கட்டி நம்ம ட்ரெடிஷ்னலா ஒரு கோவிலுக்கு போகும்போதெல்லாம் கட்டினாக்கா சூப்பரா இருக்கும். நம்ம 400 ரூபாய் 450 ரூபா கொடுத்து நம்ம பூனம் சாரி, கிரேப் சாரி அதெல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சில்க் சாரீஸை கட்டி ஒரு கோவிலுக்கு போகும்போது அழகா கிளம்பி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சூப்பரா இருக்கும். சாரி ஃபுல்லியுமே ஷைனி பேட்டர்ன்ல சூப்பரான ஒரு ஆன்டிக் காப்பர்ல பார்டர் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. இதனோட ஃபீலே பாருங்களேன், பட்டு சாரியே தோத்துரும் போல அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான காப்பர் சாரி பார்டர்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டூவல் டோன் ஃபினிஷிங்கில் அழகாக கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. பல்லு பாட்டுமே பார்த்தீங்கன்னா லைன் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க, அதுவும் டசல்ஸோட. ஸோ இதில் இருக்க கலர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தே ஆகணும், பார்த்தா தான் டிஃப்ரென்ஷியேட் உங்களுக்கு தெரியும். நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு பிஸ்தா க்ரீன் மாதிரி ஒரு டூவல் டோன் கலர். இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேரட் க்ரீன், கிளி பச்சை கலர், மீனாட்சி அம்மன் கலர் சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு ஒரு பேஸ்டல் ஐஸ்கிரீம் சாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபெரோசி ப்ளூ டு பிங்க். இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே எவர் கிரீன் சாரி, எவர் கிரீன் கலர்னு சொல்லக்கூடிய அழகாக மாம்பழ எல்லோ கலரில் அழகான ஒரு மயில் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நான் வச்சுருக்க கையில் வச்சுருக்க லைட் க்ரீன் டு பிங்க். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோன்ட்டும் சொல்ல முடியாது, கோல்டன் கலர்ன்ட்டும் சொல்ல முடியாது, ரெண்டுமே மிங்கிள் ஆனால் எப்படி இருக்கும் அந்த கலரில் ஒரு மயில் கலர் பார்டரில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஆரி ஒர்க் செட்டப்போ இல்லை இதுலேயே அழகாக லைட் ஒர்க்கோ பண்ணி கட்டினோன்னா உண்மையிலே வேற லெவல். அதாவது நம்ம கம்மி ரேட்ல வாங்கினது யாருக்கும் தெரியவே தெரியாது. ப்ளவுஸ் அவ்வளோ சூப்பராக எடுத்து. ஆமாம், பொட்டிக்கு வச்சிருக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து கொண்டு போய் ஒரு 650 சொன்னாலும் ஒர்த்தபிள் சாரி. சூப்பர் மேம், நல்லா தான் இருக்குது. குவாலிட்டிலையும் அந்த ஃபினிஷிங் சரியோட வீவிங் கூட நல்லா நீட்டாக இருக்குது. அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட தர்மாவரம் சில்க் சூப்பரா இருக்கு. எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது. சொல்லுங்க, ஏதோ சொல்ல. இல்ல இந்த புடவைக்கு நீங்க வச்சிருக்க பிளவுஸ்க்கு மேட்ச் ஆகுமான்னு அப்படியே சைட்ல அப்படியே கண்ணு போச்சு. நீங்க எப்படியும் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு 3-4 பிளவுஸ் நீங்க போட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பிளவுஸ்லயே எல்லா சாரியும் உங்களுக்கு பேரப் ஆயிடுச்சு. அப்படிதான் அது ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருக்க வேலையும் அதுதான். இதுக்குமே பாத்தீங்கன்னா வயலட் கலர் பிளவுஸ் நம்ம ஆல்ரெடி பேரப் வச்சிருந்தோம்னா என்னடா இது இதையே சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. பட்ஜெட்ல சேவ் பண்ணணும். ஆமா, பட்ஜெட் சேவ் பண்ணணும் ஒண்ணு. ப்ளஸ் நான் ஷாப்புக்கு இப்போ நான் சில்க் சாரி இப்போ இந்த மாதிரி கட்டிட்டு வரேன், சில்க் சாரின்னு சொல்கிறதுக்கே ப்ரௌடாக இருக்குது. ஆனால் அதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 450 ரூபா, 500 ரூபா, 650 ரூபா இந்த ரேஞ்சு தான். பட் அவங்க பார்க்குற லுக்கு அவங்க தானேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டுவாங்கப்பா அப்படின்னு. நிஜமா அப்படிலாம் கிடையாது. கம்மி பட்ஜெட்டை நம்ம எப்படி கிரியேட்டிவாக கட்டுறோன்றது தான் விஷயமே. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். மேம் நீங்கள் தூரமாக இருக்கும் போதே அப்படி அழகாக இருந்துச்சு. உண்மையிலே நிறைய பேர் சஜஷன் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், உங்களையே நிறைய தடவை நீங்கள் சாரி கட்டுங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், எனக்கு என்ன வீடியோவில் கம்ஃபர்டபுளாக அப்படி இப்படி ஓடி வர முடியாதுனால தான் கட்டாமல் இருக்கேன். திட்டாதீங்க, நெக்ஸ்ட் வீக் நான் கண்டிப்பாக கட்டி வரேன். அந்த மாதிரி கட்டினாலே ரொம்பவே அழகா, அதுதான் என்ன சொல்றது, ஒரு கலையா இருக்கும்னுவாங்க இல்லையா. பெண்கள்னாலே சாரினா அழகு, அதனாலதான் சாரிக்கு வந்துட்டு இவ்வளோ டிமாண்ட் இருக்கு. சின்ன இப்ப பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸே நிறைய பேர் வந்துட்டு சாரியில இறங்கிட்டாங்க. குர்த்திஸை தவிர்த்துட்டுலாம் சில யங்ஸ்டர்ஸ் காலேஜ் கேர்ள்ஸ்லாம் இங்க வரும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. அவங்க வந்துட்டு ஜஸ்ட் சஜஷன் சொல்லும் போது ஆமாக்கா இது எடுத்தாக்கா இதுக்கும் மேட்ச் ஆயிடலக்கா அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ உங்களுக்கே இந்த ஐடியாஸ் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து தர்மாவரம் பட்டு எதை காமிக்கணும்ன்றதையும் மறந்து நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம். தர்மாவரம் சில்க் சாரில அழகா வந்துட்டு சிட்டுக்குருவி பேட்டர்ன். இந்த சிட்டுக்குருவி பேட்டர்னுக்கு செம்ம மவுஸ். ஸோ இந்த அதாவது யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு பீகாக்கு, ஃப்ளவரு இல்ல ஜாமெட்ரிக்கல் இந்த மாதிரி வேரியஸ் டிசைன்ஸ் பார்த்துருப்போம். பட் சிட்டுக்குருவி டைப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் வந்ததில்லை. இந்த தர்மாவரத்துல ஸ்பெஷலி இந்த டிசைனுக்கு ஹைலி டிமாண்டு தான் சொல்லணும். நம்ம கிட்டத்தட்ட எனக்கு அன்கவுண்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஹெவி குவான்டிட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு ஹைலி டிமாண்ட் சாரி ஃபுல்லுமே சிட்டுக்குருவி பேட்டர்ன் இருக்கும். மேலே வந்து அப்பர் சைடில் டைனியும், கீழே லோவர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் பிகி பார்டரில் கொடுத்துருப்பாங்க. ப்ளவுஸ் வந்துட்டு டைமண்ட் பேட்டர்னில் சாரியோட டிசைனே காப்பி பண்ணால் ரன்னிங்கில் இருக்கும் இல்லையா, அதனால் டைமண்ட் டிசைனில் அழகாக உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பல்லு பாட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ப்ளவுஸ் டைப் ஆஃப் டிசைன்லேயே வந்துட்டு உங்களுக்கு பல்லு பாட் கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுத்துருக்க கலர் வந்து 4 தாங்க. ரெட் கலர், அதாவது கோல்டன் அண்ட் ரெட்டு, ஸோ கோல்டன் அண்ட் வயலட்டு, கோல்டன் அண்ட் பிங்க். ஸோ 4 கலர் இல்லைங்க, டோட்டலாக 3 கலர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ரேட்டை கேட்டுட்டு போங்க. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு 790, 750, 700, 690 கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ இதனோட மவுஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, ஸோ அதனால ரேட் இன்க்ரீஸ் பண்ணி ஏற்றல இறக்கிருக்கோம். 650 ரூபாய் மட்டும்தான். அவ்வளோதானா? ஆமாம் மேம், இதோட கம்மி ரேட்லாம் வெளியே வருதே அது
அது வந்துட்டு உங்களுக்கு ஃபினிஷிங்கே வேற மாதிரி இருக்கும்டா. ஏன் நம்மளே கொடுத்துருந்தோமே 580, அதான் கேக்குறேன். அதனோட குவாலிட்டி வேற. அதாவது குவாலிட்டினா நான் குவாலிட்டி கம்மின்னு சொல்லல, அதோட ஷைனு அந்த இந்த மாதிரி மெட்டீரியல் ஃபேப்ரிக் வேற. இருக்காது. ஆமா ஆமா, டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கட்டுமே. அதோட ஃபேப்ரிக் வேற, இதோட ஃபேப்ரிக் வேற. ஏன் நம்ம கிட்டே இருக்கு, வந்தா கூட நம்ம சாம்பிள் காமிச்சிக்கலாம். சரி மேம், எனக்கு சிட்டுக்குருவி வேண்டாம் மேம், நான் அப்படி இருக்கலாம் போடவே மாட்டேன். வேற எதா இருக்கா? ஃப்ளவர் டைப் ஆஃப் டிசைன்ஸ் வந்து நீங்க இப்ப சொன்னீங்கல 580ல இருக்குல்லன்ட்டு, அதுல இருக்கு. சரி ஓகே, அதுவும் வேணா கான்டாக்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் டிஷ்யூ பட்டுங்க, டிஜிட்டல் சாஃப்டி பார்த்துருப்போம், டிஜிட்டல் டோலா கூட பார்த்துருப்போம், நிறைய இருக்கு. டிஜிட்டல் லினன் காட்டன் கூட பார்த்துருப்போம். இது வந்து டிஜிட்டல் டிஷ்யூ பட்டு. ஸோ நம்ம பட்டு உண்மையிலே சூப்பரான சாரி. இன்ஸ்டா பேஜ், யூடியூப், வெப்சைட், இல்லை அதர் ஷாப், இல்லை ஷோரூம், எங்கேயுமே வராத ப்ராடக்ட். டிஃப்ரெண்ட்டாக நான் கட்டணும்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வர உங்களுக்கு கிறிஸ்மஸ், நியூ இயர், அதை தாண்டி பொங்கல், இந்த அப்கமிங் ஃபெஸ்டிவல்ஸில் நான் டிஃப்ரெண்ட்டான சாரீ கட்டணும்னு நினச்சாலே உண்மையாக இந்த சாரியை கண்டிப்பாக சூஸ் பண்ணி பாருங்களேன். உண்மையிலே வேற மேம், இது சாஃப்டி மாதிரியே நம்ம ஓப்பன் பண்ண முன்னாடி வச்சிருந்தீங்கல்ல, அதை பார்க்கும்போது சாஃப்டி தானே நார்மலாக கொடுக்க போறாங்க, இதுல என்ன வித்தியாசம்னு இருந்துச்சு. ஏன்னா அப்போ நான் கையில தொட்டு பார்க்கல, இப்போ நீங்க சொல்லும் போது அந்த டிஷ்யூவோட ஃபீல் நல்லாவே இருக்கு, ஸ்மூத்தாவும் தெரியும். கையில தொட்டு பார்த்தோம், அதனோட ஷைனிங்கை பார்த்தீங்களா, சூப்பரா இருக்கு. லைட் இன்னும் அட்ராக்டிவா இருக்கு. அப்படியே அழகா வந்துட்டு உங்களுக்கு ஒரு கோல்டன் ஃபினிஷிங்ல, கோல்டன் ஷேட்ல அப்படியே தகன் மின்றா மாதிரி வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க. இதுல வந்திருக்க கலர் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலரை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பார்டர் மட்டும் யூனிக்கா கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. பிளவுஸ்மே பார்டர் டோனுக்கு ஏற்ற மாதிரி காப்பர் சரி புட்டா, காப்பர் சரி பார்டர்ல கவர் பண்ணியிருக்காங்க. அப்படியே பல்லு பாட்டுக்கு வந்துருங்க. ஸோ பல்லு பாட்டும் பார்த்தீங்கன்னா அழகா டைமண்ட் டைப் ஆஃப் டிசைன்ஸ்ல உங்களுக்கு அழகா ரிச் பல்லு கொடுத்துருக்காங்க வித் டசல்ஸோட. ஸோ கலர்ஸ்லாம் 1/1 இன்ச் பை இன்ச்சான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நாங்கள் காமிக்கிறோம். வேற லெவல் ஃபினிஷிங்க. இதுக்கு பார்டர் என்ன கலருக்கா, எனக்கு இதுல சரியா தெரியலையேக்கா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டசலை நோட் பண்ணிக்கோங்க. டசல் கலர் தான் பார்டர் அண்ட் பிளவுஸ் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பார்டர் வரும், என்ன ப்ளவுஸ் வரும். இவ்வளோ சொல்லிட்டீங்களே, சாரியோட ரேட்டை ஃபஸ்ட்டு சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிகிட்டே வருவீங்க. சொல்லிடுறாதையும் ஜஸ்ட்டு 890 மட்டும்தான். இந்த அரைவல் எடுத்து கட்டினீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் தாங்க டாப்பு. அந்த அளவுக்கு டாப்பஸ்ட் சாரி கலெக்ஷன். நிஜமாவே நல்லா இருக்கும் மேம். நம்ம நார்மல் சாஃப்டி வாங்கினா கூட இந்த ஷைனிங் தெரியுமான்னு தெரியல. இது நல்லாவே அழகாக இருக்குது. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் வச்சிருக்கல எத்தனை பேட்டர்ன் மேம்? இதில் வந்துட்டு கேட்லாக் பேட்டர்ன் மாதிரி தான்டா. மோஸ்ட் வந்து ஃப்ளவர் டைப் ஆஃப் டிசைன்ஸ் தான். ஓகே, யாருக்கு எப்படி வேணுமோ சூஸ் பண்ணி எடுக்கலாம். சிங்கிள் பீஸ்னா கூட மேம் தருவாங்க. அடுத்து இதே மாதிரி வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். செமி பட்டு நியூ கான்செப்ட். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 வெரைட்டி வந்துட்டு பஜாருக்கு வராத கலெக்ஷன். ஸோ இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் காஞ்சிபுரத்துக்கே போனாலும் கண்டிப்பாக 100% சொல்கிறேன் 3000 3500க்கு மேலே சேல் பண்ணுவாங்க இல்லையா, அதே ப்ராடக்ட் தான் பாக்ஸோட வரும் உங்களுக்கு. ஸோ பட்டு சாரி ஃபீலில் எனக்கு கம்மி பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஏன்னா முகூர்த்த சீசனும் இப்போ வருதுன்றதுனால ஸோ நிறைய பேர் வந்துட்டு சில்க் சாரி கம்மி பட்ஜெட்டில் நம்மளோட பட்ஜெட்டை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாரியை சூஸ் பண்ணலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த டிசைனே பாருங்களேன், ஒரு ட்ராபிக்கல் டிசைன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இதில் கொண்டு வந்திருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு வாழை இலை மாதிரி இருக்குது பாருங்களேன், அதனோட ஷேப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் காப்பர்லேயே டிசைனர் பார்டர் கொடுத்துருக்காங்க. அப்பர் சைடு டைனியும் கீழே சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமல் பார்டர்லேயும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு அந்த டூவல் டோன் பார்டரோட கான்ட்ராஸ்டாக அப்படியே கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்டர் கொடுத்துருக்காங்க. பல்லு பாட்டுமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் டோனுக்கு ஏற்ற மாதிரி அழகாக கான்ட்ராஸ்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க கலர் சார்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட வார்ட்ரோப்பில் இல்லாத கலர் சார்ட் மட்டும்தாங்க. இந்த கலர் பாருங்கள், இது ஏலக்காய் க்ரீனில் இருக்குது. இது வந்து லைட்டு பிங்க் அண்ட் பீச் கலர் சேர்ந்தா போல் ஒரு டூவல் டோன். எல்லாமே டூவல் டோன் தாங்க. இதில் நான் ஒவ்வொன்றுமே எடுத்து நான் காமிக்க முடியல. லாவெண்டர் ஷேடு இருக்குது, அக்வா க்ரீன் இருக்குது. இந்த மாதிரி சூப்பரான கலர் சார்ட்லாம் இருக்குங்க. ஒவ்வொன்றும் சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். மிடில் இருக்கிறது தான் நான் கையில் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு காப்பர் டு ப்ரௌன் ஷேடில் வரும். அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் டிஷ்யூ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஷேட் டு உங்களுக்கு பாட்டில் கிரீன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ சொல்லிட்டோமே, சாரியோட காஸ்ட்டு ஜஸ்ட் 980 மட்டும்தான். என்ன மேம் 3000 சொன்னீங்க, அந்த மாதிரிலாம் வெளியே சொன்னீங்க. அட்லீஸ்ட் ஒரு 1518 அப்படி இருக்கும். 980 மட்டும்தான். பட் கட்னா 100% உண்மையிலே சொல்கிறேன், ட்ரஸ்ட் நீங்கள் நம்பி வாங்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தபிள் சாரீ. பேக் சைட் ஃபினிஷிங்குமே பார்த்துருங்க, உங்களுக்கு சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க. வேறு லெவல் ஃபேப்ரிக்குங்க.
ட்ரை பண்ணி பாருங்க, உங்களோட பட்ஜெட் கண்டிப்பா சேவ் ஆகும். நிஜமாவே அழகா இருக்குங்க. மேம்காக சொல்லலாம், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கு. ஒரு பட்டு சாரிக்கு ஈக்குவலா என்ன இருக்குமோ அத்தனையும் வந்து இந்த சாரியில இருக்கு. ரெண்டாவது விஷயம், எனக்கு இதுல இருக்கக்கூடிய கலரும் பேட்டர்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. மேம் நீங்க பாக்ஸ் பேக்கிங் சொன்னீங்கல்ல, அது எப்படி இருக்கும்? நார்மலான பேக்கிங் மாதிரி கொஞ்சம் கிராண்டா எல்லோ கலர்ல காஞ்சிபுரம் பாக்ஸ் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பாக்ஸ்ல தான் வரும். சரி, ஓகே. நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்காக ஜஸ்ட் ஒரு 2 பேட்டர்ன்ல வச்சிருக்கோம். அதை தாண்டி நீங்க எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும். காஞ்சி பார்டர் லினன் காட்டன் சாரி கேட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணியிருந்தீங்க, ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி சிஸ்டர் கிட்டையும் பர்சனலாக கேட்டிருந்தீங்க, கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க. இப்போ அகைன் உங்களுக்காக ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம். அதுவும் சூப்பரான டிசைன்ஸோட. எப்போதுமே காத்திருந்தால் நல்லது நடக்கும் சொல்லுவாங்க, பலன் இருக்கும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ காத்துட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த சாரிக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க உண்மையிலே. ஏன்னா ஆமா, பியூர் லினன் காட்டன்டா. இந்த ஸ்டஃபே வந்து பாத்தீங்கன்னா செம்ம சாஃப்ட். என்கிட்டயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 சாரி இருக்கும் இந்த லினன் காட்டன் காஞ்சி பார்டர்ல மட்டும். ஸோ உங்களுக்கு வந்து மேல வந்து டைனி அண்ட் உங்களுக்கு அழகான மினிமல் பார்டர் கொடுத்துருப்பாங்க கான்ட்ராஸ்டா. இதனோட கலர் சார்ட் அண்ட் டிசைன்ஸ் தாங்க ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் 630 கட்டில் வரும். மெஷர்மெண்ட் ஹெவியாக இருக்கனால நம்ம காட்டன் சாரிக்கும் ப்ளீட் எடுக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக யூனிக்காக தெரியும். ஸோ இதனோட பிளவுஸ் வந்து பார்டர் டோனுக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட்ல ஒரு பிரிண்டட் பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கலர் சார்ட்லாம் வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு பல்லு பாட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, பிரிண்டட் பல்லு மாதிரி, டிசைனர் பல்லு மாதிரி கொடுத்துருப்பாங்க. டசல்ஸுமே கான்ட்ராஸ்ட் டசல்ஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போ டிசைன்ஸை 1 by 1 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ச் பை இன்ச்சாக பாருங்கள். அவ்வளோ யூனிக்கான டிசைன். சேல்ஸுக்கானவங்க, பொட்டிக் வச்சுருக்கவங்க, இல்லை இனிமே தான் ஸ்டார்ட் அப் பண்ண போகிறேன், இல்லைனா எனக்கே இப்போ நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒரு கேட்லாக் பஞ்ச் ஆஃப் பீசஸ் வேணும் காட்டனில் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரே கேட்லாகில் விதவிதமாக வந்து, அதாவது ஒரே செட்டில் வந்துட்டு நம்ம விதவிதமான பேட்டர்ன் எடுக்க முடியாது. ஏன்னா ஒரே டிசைனில் 6 கலர் வரும். பட் இந்த மாதிரி கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்லாகில் உங்களுக்கு 12 கலர் வரும். ஒரு கேட்லாக் மொத்தமாக தூக்கினாலும் ஒரு நாளைக்கு ஒரு சாரி கட்டிட்டு போகலாம். அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் கிடைக்கும். ஸோ கலர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரான கலர் சார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. 630 கட்டு மெஷர்மெண்ட்டு, பக்கா பிராண்டட் ப்ராடக்ட். சாரியோட காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா 630 மட்டும் தாங்க. 630 டைமிங்ல சொல்றேன். ஆமா, 630 கட்டு சாரி 630 மட்டும் தான். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். சரி மேம், இப்போ லெனின் பொறுத்தவரையும் லோ ரேஞ்சும் இருக்கும், ஹை ரேஞ்சும் இருக்கும். எனக்கு உங்க கடையில லோ ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. 330. ஹை ரேஞ்ச் சொல்லுங்க. 630. இல்ல மேம், இதுதான். இதை தாண்டி லெனின்ல தாண்டி இதுதான் உங்களுக்கு 950 வரையும் சேல் பண்றாங்க. நம்ம கிட்ட 630. ஓகே. ஆனால் லெனின்ல உங்ககிட்ட வேற ரேட்டும் இருக்குல்ல? லெனின்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சில வரும் உங்களுக்கு 890 900க்கு ஃபேன்சில வரும். சரி, ஓகே. இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருக்குது. கேட்லாக் அரைவல்னால மிஸ் பண்ணாமல் வாங்கிருங்க. ஸோ எல்லா கலெக்ஷனுமே ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டு வரையும் பார்த்துருப்பீங்க. அதில் எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ, ஆக மொத்தம் எல்லா கலெக்ஷனும் என்னை பொறுத்தவரையும் பெஸ்ட்டு. உங்களுக்கும் அதே தான் ஃபீல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 மேம் ஒரு நியூவான கான்செப்ட் கலெக்ஷன். ஆமாம், இந்த பஜார்னு இல்லை, நான் போடுற எந்த பஜாரில் இருந்தாலும் சரி, இது வரைக்கும் காமிக்காத 7 வித்தியாசமான கலெக்ஷன். என்னதான் பார்த்தீங்கன்னா 7 அதிசயங்கள் தாண்டி பண்ணுற மாதிரி நம்மளுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த கடையில் இருந்துகிட்டே இருக்கும். எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் இல்லாம எவ்ரி வீக் புதுசான கலெக்ஷன்ஸை கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா, எடுத்த உடனே 1500 ரூபாய் 2000 ரூபாய் அப்படின்னு பில் எடுக்காம ஒரு பேசிக்கான இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரேஞ்ச்க்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து இந்த எண்ட் வரையும் பார்த்த எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ மறக்காம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்பர் கொடுங்க. நியர்பை ஏரியாவுக்கு வந்துட்டேன்ப்பா, எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க, நான் 2 தடவை வந்து மொபைலில் கான்டாக்ட் பண்ணிட்டேன்னு நினைச்சீங்கன்னா லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருப்பேன், அது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. 2 பேரோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் லாஸ்ட் வீக் ஜாயின் பண்ணலன்னா இந்த வீக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் மேம் வந்து ரெகுலரா அதுல போட்டோஸ் கொடுக்கவும் ஆரம்பிப்பாங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸஸா போட்டோஸ் எடுத்து வச்சிருக்கோம், அதுவும் அப்டேட்ல வரும். நீங்க ரீசெல்லரா இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவலா வந்தாலும் சரி, இல்ல பிசினஸ் பண்ணி இப்பதான் ஐடியா வச்சிருக்கேன், நான் தீபாவளிக்கு மிஸ் பண்ண சேல நான் இனிமேலாவது எடுக்க போறேன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்களை மாதிரி யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். ரியலி தேங்க்யூ so much வாட்சிங். மேம் உங்க சைட்ல இருந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸ், அந்த மாதிரி தான் சொல்லணும். சூப்பர், ஒத்த வரியில சொன்ன சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒத்த சொல்லல அப்படின்ற மாதிரி மேம் ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டாங்க. உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க, எனக்கும் கொடுங்க மறக்காம. ரியலி தேங்க்யூ so much வாட்சிங். தேங்க்யூ மேம்.